வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் PKL சீசன் 11 வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற லேட்டஸ்டான அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான கபடி அப்டேட்ஸ் ஒரு சில விஷயங்கள் கிடச்சிருக்கு. ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் PKL சீசன் 11 என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்ஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ PKL சீசன் 11 வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற அப்டேட்ஸ் படி, சோர்ஸ் படி, ஸோ PKL சீசன் 11 வந்து அக்டோபர் 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போதைக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் மாதம் நடந்துச்சு அப்படின்னா அது உண்மையிலே ஒரு நல்ல நாளாக பார்க்குறேன். ஏன்னா எல்லா டீம்ஸுக்குமே ஒரு 2 மாதம் ப்ரீ சீசன் கேம்புக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒவ்வொரு டீமும் அவங்களோட டீமை பில்ட் பண்ணி அந்த கோஆர்டினேஷன் வந்து செட் பண்றதுக்கு அந்த டைம் வந்து போதுமானதா நான் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நவம்பர் மாதம் ஏஷியன் இண்டோர் கேம்ஸ் நடக்குதுல ப்ரோ தாய்லாண்டில். ஸோ அப்படி அக்டோபரில் வந்து PKL வச்சாங்க அப்படின்னா ஸோ ஏஷியன் இண்டோர் கேம்ஸ்க்கு வந்து பாதி பிளேயர்ஸ் போக மாட்டாங்களான்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் கேட்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தாய்லாண்டில் நடக்க போகிற ஏஷியன் இண்டோர் கேம்ஸை வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பிளேயர்ஸுமே PKL வந்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியும். ஈரான் பிளேயர்ஸாக இருக்கட்டும், நம்ம இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கட்டும். PKL இப்படி மோசமான ரூல்ஸ் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, PKL சீசன் 11ல் ஸோ ஏஷியா காண்டினென்ட்டில் உள்ள கண்ட்ரீஸில் உள்ள பிளேயர்ஸ் மட்டும்தான் PKL சீசன் 11ல் ப்ளே பண்ணணும். அதை தாண்டி வேறு காண்டினென்ட்டில் உள்ள எந்த ஒரு பிளேயர்ஸும் ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே மோசமான ரூலாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ப்ரோ கபடி வந்த பிறகு கபடி அப்படிங்கிற ஒரு கேம் வந்து ஒரு லெவலில் வந்து கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா மற்ற கண்ட்ரியில் உள்ள பிளேயர்ஸும் ப்ளே பண்ணி ஆகணும், நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாகணும். ஸோ அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது இந்தியன் டீமுக்கு டஃப் கொடுப்பாங்க. இந்தியன் டீம் கொடுக்கும்போது அந்த மேட்சஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் ஆகும். இன்டர்நேஷனல் மேட்சஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது அப்படின்னா ஸோ அதை லைவாக பெருசாக டிவிலலாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது பிரம்மாண்டமாக மாறும். ஸோ அது வந்து கபடியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ மற்ற கண்ட்ரியில் உள்ள பிளேயர்ஸ் வந்து அந்த கபடி அப்படிங்கிற கேமை நல்ல உணர்ந்து நல்ல ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கபடி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.